ஹாய் மக்களே! வெளிநாட்டுல இருக்கவங்க இந்த மூமெண்ட்காக தான் ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி எனக்கும் லீவ் கிடைச்சதுங்க. ஸோ நான் போய் வீட்ல குழந்தைங்கள பார்த்துட்டு வரணும்னு ஆசையா கிளம்பிட்டேன். நான் குவைத்ல உள்ள முர்காஃப் பிரான்ச்ல உள்ள சுப்ரீம் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ்ல தாங்க டிக்கெட் எடுத்தேன். ஸோ வாரத்துல 2 ஃப்ளைட் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல நமக்கு ஏத்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல ஸோ நான் வந்து ஜெசீரால தான் எடுத்து குடுத்தாங்க எனக்கு. ஸோ ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நம்ம கரெக்ட்டா கைடன்ஸ் பண்ணாங்க. எந்த டேட், எந்த டைமிங். ஸோ நமக்கு வந்து அவங்க ஜெசீராலேருந்து ஆல்ரெடி மெசேஜஸ் வரும். பட் அது இல்லாம பர்சனலாவும் சுப்ரீம்ல இருந்து நமக்கு வந்து ஒரு அலர்ட் குடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு ஜாலியா ஃப்ளைட்டுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபிலாம் எடுத்துட்டு இந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க. ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டுல இருந்து எப்ப நம்ம வீட்டுக்கு போவோம், சொந்த நாட்டுக்கு போவோம்னு துடிக்கிற எல்லார் மனசுலயுமே, எல்லார் முகத்திலயுமே அந்த சந்தோஷம் இருந்ததுங்க. ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட் இது. அங்க போய் உட்கார்ந்த உடனே ஒரு ஃபார்ம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா ஃபார்ம் இது அப்படின்னு வாங்கி படிச்சு பார்த்தா தெரியுதுங்க. ஏர் சுவேதா 2.0 ஃபார்ம் தான். ஸோ இந்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஆன்லைன்லயும் புக் பண்ணலாம். அப்படி தவறுனவங்களுக்கு தான் இங்க ஃப்ளைட்ல குடுக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே குடுக்குறாங்க. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இதை ஃபில் பண்ண வேண்டாம். ஆன்லைன்ல மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா இதை ஃபில் பண்ணியே தாங்க ஆகணும். என்னோட ஃபார்மை வாங்கி நான் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ ஆல்ரெடி இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது ஃபுல் வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. ஸோ நான் மட்டும் ஃபில் பண்ணாம பக்கத்துல இருந்த அந்த சிஸ்டருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கும் தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்களுக்கும் ஃபில் பண்ணி கொடுத்தேங்க நானு. ஃபில் பண்ணிட்டு ஃபைனலாக அவங்கள்ட்ட கீழே சிக்னேச்சர் மட்டும் வாங்கிட்டு ஸோ அந்த ஃபார்மை நாங்கள் பத்திரமா அப்படியே வச்சுட்டோங்க. ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நம்ம ஃப்ளைட்லேயோ யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணவும் கூடாது. உங்களோட கையிலே நீங்கள் கொண்டு போகணும். ஸோ நம்ம சென்னையில் நான் சென்னைக்கு போனேன். ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கே போகிறீங்களோ ஸோ உங்களோட ஃப்ளைட்டில் உள்ள எமிக்ரேஷனில் அங்கே தாங்க நீங்கள் போய் இதை சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல அவங்க கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அப்படி அங்கே சப்மிட் பண்ணாதவங்க மிஸ் பண்ணவங்களுக்கு அவங்க அகெயின் ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ண வச்சு தான் உங்களை வந்து வெளியிலே அனுப்புவாங்க. ஸோ அதனால மிஸ் பண்ணாம பத்திரமா அந்த ஃபார்மை கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் என்ன ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, டிக்கெட் நீங்கள் புக் பண்ணும் போதே ஃபுட்டு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 2 KD எவ்வளோ சம்திங். ஸோ அது உங்கள் ஏஜென்சி கிட்ட கேட்டு ஃபுட்டை கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் புக் பண்ணி தான் எனக்கு ஒரு சாண்ட்விச்சும் ஒரு பெப்சி ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஸோ வாங்கி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நம்ம போர்டிங் பாஸ் காமிச்சாலே போதும். ஸோ அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வேற என்ன, சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் தான். ஸோ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி உள்ளே போனதுனால ஸோ லைட் எல்லாம் அமர்த்திட்டாங்க. ஸோ சைலண்டாக அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு விடிஞ்சு பார்த்தா சென்னை. ரொம்ப சந்தோஷங்க. ஐயோ, அந்த டயர்ட் எல்லாமே எப்படி சொல்ல மறந்து போய் ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு. வீட்டை குழந்தைங்கள பார்க்க போறேன். நம்ம சென்னை, நம்ம ஊர், நம்ம நாடு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சென்னை ஏர்போர்ட் பத்தி சொல்லவே வேணாம். கலை, சிற்பம், ஓவியம் சொல்லிட்டு நல்ல ஒரு ஆர்டிக்கலாக டிசைன் பண்ணி சூப்பராகவே டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனவங்க பார்க்காதவங்க கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் அந்த லக்கேஜை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே இது உள்ளே போய் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வாங்களேன். நல்லா இருக்கும். நல்ல அந்த மெரினா பீச்ல இருந்து ஸோ நல்ல ஒரு மகாபலிபுரம் எல்லாமே வந்து அங்கே அழகாக ஒரு கலையாக சிற்பமாக ஓவியமாக செதுக்கி டிராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. என்னோட லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க. வெளியில வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ வெளியில போறேங்க. அங்க என் பையன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை பார்க்கறதுக்காக தானே இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஓடி போய் பார்த்து அவனை தூக்கி அரவணைச்சு, அவனுக்கு ஒன்றும் புரியல. மிட் நைட்ல போனதுனால குழந்தை தூக்கத்துல இருந்ததுனால ஒன்றும் புரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாரோட பயணமும் சிறக்கணும், எல்லாரோட வாழ்க்கையிலையும் முன்னேறி நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்றது நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பா எந்த நோக்கத்தோட வெளிநாட்டுக்கு போனீங்களோ அது எல்லாமே கூடி சீக்கிரம் நிறைவேறி அவங்கவுங்க ஃபேமிலியோட எல்லாரும் செட்டில் ஆகணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த தகவலை நான் தெரிவிக்கிறேன். அதோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குவைத் தமிழ் நியூஸ்ன்ற என்னோட சேனலுக்கு. ஓகே, நன்றி, வணக்கம்.